வணக்கம் ஓவியா. தூய்மை பணியினை தனியார் மயத்திற்கு விட்டதை கண்டித்தும் அதே போல பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தூய்மை பணியாற்றி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தொடர்ந்து இரவு பகல் என 11வது நாளாக தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை ரிப்பன் வளாகத்திற்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட 7 கட்ட பேச்சுவார்த்தை இதுவரையில் நடைபெற்று முடிந்த நிலையிலும் கூட இவர்களது கோரிக்கை குறித்து எந்தவித சுமூகமான முடிவும் எட்டப்படவில்லை எனவும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது வரை அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து வருவதாகவும் கூறி போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து 11வது நாளாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் அரசு தரப்புடன் தூய்மை பணியாளர்கள் 7 கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கின்றனர். 7 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் சென்னையில் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கியதை எதிர்த்து ஏற்கனவே உழைப்பவர் உரிமை இயக்கத்தின் கீழ் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பணி பாதுகாப்பு, ஊதிய நிர்ணயம் மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அலுவலகமாக இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டமானது இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் சேகர் பாபு, அதே போல மேயர் பிரியா, மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் ஆகியோர் தலைவர் சுமூகமான ஒரு முடிவை எட்டாத நிலையில் 7வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் என தூய்மை பணியாளர்கள் எதிர்பார்த்து வந்த நிலையில் அதுவும் தோல்வியில் முடிந்திருக்கிறது. ஒரு புறம் மழை வெயில் என பாராமல் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தூய்மை பணியாளர்கள் மிகவும் ஒரு துணிவுடன் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடியது பணி நிரந்தரம், அதே போல தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும். இதுதான் இவர்களது முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட தூய்மை பணியாளர்களை நம்முடன் இருக்கிறார்கள், அவர்களிடமே கேட்கலாம். வணக்கம். எத்தனாவது நாளா இந்த போராட்டம் நடைபெற்று வருது? இது வரைக்கும் என்ன தரப்புல சொல்லியிருக்காங்க மாநகராட்சி தரப்புல? 11 நாள் எங்களுக்கு நிரந்தரப்படுத்தின வேலை. அதுக்கு எத்தனை வருஷமா தூய்மை பணி செஞ்சுட்டு வரீங்க? உங்களுக்கு என்ன பதில்? 15 வருஷமா செய்யறோம். 15 வருஷமா செய்யறோம். எங்களுக்கு ஒரு பரமட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இது 11 நாளா நாங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நின்னுங்க உட்காந்து வரும்போது சொன்னாங்க. எங்களுக்கு வரும்போது சொன்னாங்க உங்களுக்கு பர்மனெண்ட் பண்றேன்னு சொன்னாங்க. கட்சியில எங்களுக்கு பண்ணல. எங்களுக்கு இப்போதைக்கு பணி வேணும் பண்ண நாங்க ஓட்டு போட்டோமா. ஆனா எங்க எல்லாரையும் ரோட்ல நிக்க வச்சு ரொம்ப பதங்கொலையே வைக்கிறாங்க. ஆனா நாங்க நினைச்சிடோ பார்க்கல இந்த மாதிரி மக்களை கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் 11 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் இருக்குது. இப்போ கான்ட்ராக்ட்ல வேலை செய்யலாம், எப்படி செய்வாங்கம்மா? 23,000 சம்பளம் வாங்கிட்டு 5,000 சம்பளம் சொன்னா எப்படிமா வாங்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு மனச்சாட்சி உள்ளவங்க இதுமாதிரி பண்ணுவாங்களா? இந்த ஆட்சி எங்களுக்கு எல்லாரும் நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் விட்டுட்டு இந்த திமுக ஓட்டு போட்டோம். இன்னைக்கு என்னன்னா நீங்க சோத்துக்கும் உட்காரத்துக்கு இடத்துக்கும் கஷ்டப்பட்டு ரோட்ல நின்று ரோல் போடுறோம். எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். எங்களுக்கு நிரந்தரம் வேலை வேணும், நிரந்தரம் வருமானம் வேணும். நாங்க அதான் ஆசைப்படுறோம். வேற எதுவும் நாங்க எதுவும் கேட்கலாம். நிரந்தரம் இல்லாம இந்த இடத்த விட்டு நாங்க போக மாட்டோமா? எங்க LTUC சங்கம், எங்க தலைவர் பாரதி அவர்கள் இருக்கிறவர்களும் இந்த நிரந்தரம் சொல்லாதவர்களும் இந்த இடத்த விட்டோ ஒரு ஆளுடைய ஒரு பெண்கள் கூட அசைய மாட்டாங்க. நாங்க வாழ்க்கையை வெறுத்துட்டோம். அதாவது எப்படின்னா, நீங்க தான் எல்லாமே நினைச்சு ஓட்டு போட்டு உங்களுக்கோசமும் மழையிலயும் வெள்ளத்திலயும் புயல்லையும் என் குடும்பத்திலயும் அதாவது எப்படி சொல்ல, ஒவ்வொரு வேலையும் இது நம்ம வேலை, இது நம்ம குடும்பம், நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் செய்யணும் அப்படின்னு துணிஞ்சு காவால கை ஊத்தாலும் சரி. நான் கொரோனாவிலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குமா? ஏன்னா இப்படி என்னைக்காச்சும் ஒரு பணி நேரம் கிடைக்காதா? நான் எங்க பசங்களும் எங்க குழந்தைங்களும் எங்க அப்பா கவர்மெண்ட் வேலை செய்யறாரு, 10 ரூபாய் வருமானம் வருதுன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த வேலையை செஞ்சோம். ஆனா இருந்தாலும் இது வரலுமோ 11 நாள் உட்காந்துருக்கோம். சாப்பாடு இல்ல. நைட்டு பேஞ்ச மழையில எங்க மக்கள் எல்லாம் பாத்திருப்பீங்க டிவில எல்லாம் கீழே தண்ணியை தள்ளி விட்டு உட்கார கூட இடலமா நின்று எல்லாம். என்னம்மா அரசாங்கம் இது? என்ன பண்ண போறாங்க? என்ன பண்ணுவாங்க? சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்கு? 11 நாளா ரோட்ல இறங்கி போராட்டம். ரொம்ப சாப்பாடு ரொம்ப கஷ்டம் மேடம். 2 பசங்க படிக்குதுங்க. அது சாப்பாடு செய்ய கட்டணும். அந்த சாப்பாடு செய்ய கட்டுறது கூட எங்களால காசு பணம் இன்னும் சம்பளம் போடல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 15,000 18,000 வச்சாதான் உங்க தொலைக்காட்சி மூலியமா எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா இதை கண்டிப்பா நீங்க போடணுமா?
ஓவியா, 7 கட்டமாக வந்து 7 கட்டமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. அந்த 7 கட்ட பேச்சுவார்த்தையுமே தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் வந்து பணி நிரந்தரம், அதே போல வந்து தூய்மை பணியினை தனியார் மயமாக்க கூடாது, இந்த 2 கோரிக்கைகள் பிரதான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் எனவும், இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் எனவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஓவியா, இது மட்டும் இல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கூட வந்து, அதே போல தொண்டு நிறுவனங்கள், பல்வேறு தனியார் அமைப்புகள் வந்து இவர்களுக்கு ஆதரவு அளித்து வரக்கூடிய நிலையில் வந்து போராட்டமானது இன்னும் வலுப்பெறும் எனவும் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஓவியா.